அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ராபியாஸ் கோல்ட் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். வெங்காயம் 3 வெங்காயம் வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கலை, மறந்துட்டு அப்புறமா சேர்த்துருப்பேன். பட் நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா வந்து ஸ்லிப் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர், அப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா. இதுதான், இவ்வளோதான் மசாலாவே. ஸோ இதை சேர்த்து நல்லா வந்து அந்த ஆனியனோட சேர்த்து நல்லா பைண்ட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நான் இப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மூடி வச்சிடுறேன். நல்லா வந்து பரட்டினதுக்கப்புறமா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். தயிர் அதை ஊற்றினதுக்கப்புறமா தான் நல்லா வந்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக இந்த மாதிரி மேலே வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னா இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நான் 1 kg போட்டிருக்கேன். ஸோ நான் 1 kgக்கான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இதுலேயும் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது சிக்கன்லேயே. ஸோ உங்கள் சைடில் பாரு நல்லா வாட்டர் வருது. அதுக்கப்புறம் நான் தக்காளி அரைச்ச ஜாரை வந்து அலசி ஊற்றிக்கிறேன். ஸோ அது ஒரு சைடு வந்து வேகட்டும் மூடி போட்டு. அண்ட் இன்னொரு பேனில் வந்துட்டு பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு 50 இல்லை 25 கிராம்ஸ் ஆஃப் பட்டர். அதுக்கப்புறம் வந்து மைதா ஒரு 1.5 டீஸ்பூனு, அப்புறம் பால் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்தக்கப்புறமா இதுக்கேற்ற சால்ட் இதுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து திக்கனாகி வரும் இதுவே சீஸ் போட்டதுக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சீஸ் போட்டுக்கலாம். நான் 3 டைப்ஸ் ஆஃப் சீஸ் போட்டிருக்கேன். ஸோ நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த கிரேவி மேலே நம்ம வந்து இதை வந்து அப்படியே போர் பண்ணுறோம். நல்ல ஒரு க்ரீமி அந்த சீஸும் அண்ட் சிக்கனும் சேரும் போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம கார்னிஷ்காக கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சீஸும் அந்த கிரேவியுமே வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகிரும், உள்ளே இழுத்துக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்லேயே வந்து நான் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து நம்ம அந்த ரொட்டியை வந்து பரத்திக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ரோல் பண்ணும் போதே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ டைட்டாக உள்ளே நிற்கும் அது. அப்புறம் பட்டர், கார்லிக் அண்ட் கொரியாண்டர் அதை ஒரு மிக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டு அது மேலே போட்டு நம்ம சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான நான் வீட்லேயே ரெடி ஆயிரும். அண்ட் ரொம்ப வேறு லெவல் காம்பினேஷனாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். Okay guys, thank you all. Meet you all in next video. Subscribe for more videos to Rabia's Gold channel.